வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் முதலிடை பருவத் தேர்வு 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 11ஆம் வகுப்பு தமிழ் ஃபர்ஸ்ட் மிட்டம் பொறுத்த வரைக்கும் 45 மார்க் எக்ஸாமு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதிலிருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். 3 × 6 இதில் பார்த்தீங்கன்னா இனமொழி குறித்து இராசுல் கம்சத்தேவ் பார்வையினை குறிப்பிட ரொம்ப முக்கியம். பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? ஏதிலாய் குருவிகள் எங்கே போயின? தொடரின் பொருள் யாது? காற்றின் தீராத பக்கங்களின் எது எதனை எழுதி சென்றது? பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன்? தமிழ்நாட்டின் மாநில மரம் குறிப்பு வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை? ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கண குறிப்பை, உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதி, அதே மாதிரி மாங்கொலி சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. தமிழாக்கம் தருக கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல்லை தமிழாக்கம் செய்க. போலீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வில்வரத்தனம் பாடத்தான் வேண்டும் என்று எவற்றை குறிப்பிடுகிறார்? சலச வாயில் செங்கையில் பாயும் இடைஞ்சொட்டி பொருள் விளக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதி கலப்பில்லாத பூச்சிகள் நடைமுறைக்கு சாத்தியமாக கருத்தை எழுதுக. மொழி வெளிப்பாட்டின் பகுதிகள் யாவை? தாய் என்னும் வேறு சொல்லை பெயரச்சம், வினையச்சம், வினைமுற்று, வினையெழும் பெயர்களை மாற்றி தொடர் அமைக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 × 6 இதில் திருமலை முருகன் பல்லு வடைகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர்ந்த நிகழ்வோடும் முத்துலிங்கத்தின் திணை பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது? அடுத்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் ரிலேட்டட் அப்டேட் கொடுக்க முடியும். ஸோ அடுத்தடுத்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டைம் டேபிள் அப்டேட் பண்ண போகிறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். 11th எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. தேங்க்யூ.